வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவின் ஏஐ. ஸோ நான் இத வந்து ஏன் வந்து இவ்ளோ நாள் வந்து பேசாம இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து எனக்கும் வந்து தெரியும். ஒரு தம்ப்நெயில் வந்து ஒரு கிரியேட் பண்ணி வந்து ஏஐ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அது இதுன்னு சொல்லி போட்டு, அந்த இத வந்து நான் பண்ணலாம். பட் ஆனா வந்துட்டு அத பத்தின ஃபுல்லும் வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணணும். ஓகே இதுல வந்து என்ன இருக்கு? ஓகே இது என்ன இதால வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ நமக்கு ஏதாவது அக்சஸ் கிடைக்குமா? ஸோ நம்ம கிடைச்சா வந்து அதுல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து, நம்ம ரியலா போடுறது எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி பார்த்தேன். ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ நான் அப்படியுமே வந்துட்டு எனக்கு அதுக்கான அக்சஸ் வந்து கிடைக்கல. ஸோ என்ன இருக்கு அப்படின்றத வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி இது வந்து காக்னிஷன்ல வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, இந்த யூடியூப் வீடியோ நீங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்க வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நெறைய வந்து அவங்க அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க அத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு வந்து அதுக்கான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அப்புறம் வந்து என்னோட தாட்ஸ் என்ன இத பத்தி அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பக்குன்னு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணிருவாங்களா? ஸோ வந்து ஏஐ வந்து மறுபடியும் வந்து நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா? இலான் மஸ்க் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு. ஏஐ இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட்டாவே அதோட டாஸ்க் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிரும். ஸோ ரிவ்யூ பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இருந்தா போதுன்ற மாரி வந்து இருக்கும். ஸோ வந்து இன்ட்ரஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து அதுவே வந்து ஸோ சால்வ் பண்ணி, இதுலேருந்து வந்து நமக்கு ஏதாவது பக் ஃபிக்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல வந்து அத வந்து GitHubல போடுறதா இருந்தாலும் சரி, ஸோ அத பத்தின விஷயங்கள்லாம் வந்து அது பண்ணும். ஸோ டெவினோட கேப்பபிலிட்டீஸ் என்னென்ன அப்படின்றத வந்து இங்க அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் டாஸ்க்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன்ஸ் வந்து அது எடுக்கும் அப்படின்ற மாரி வந்துட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நெறைய பக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க பண்ற கோட்லயே வந்து நெறைய விஷயங்கள் தப்பா தான் இருக்க செய்யும். ஸோ இதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலுமே இதோட கேப்பபிலிட்டீஸ் என்ன அப்டின்னா, அது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அதுவா லேர்ன் பண்ணி அதோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜா என்ன டெவின்ல வந்து பார்க்குறோம் அப்டின்னா, மத்த இப்ப ChatGPT, Gemini ஸோ இந்த மாரி வந்து நெறைய ஏஐஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் விட டெவின்ல வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது ஏன் வந்து ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஏஐ, ChatGPT மாரி தானே அப்டின்ற மாரி இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வொர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வேணும்? ஸோ ஒரு டெர்மினல் அதாவது ஷெல் வந்து வேணும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு கோட் எடிட்டர் வேணும். நம்ம வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாரி வந்து ஒரு இன்பில்ட்டான ஒரு கோட் எடிட்டர் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து அத வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ப்ரௌசர்ல பார்ப்போம். ஸோ இது 3ம் தான் ஒரு மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து ஒரு டெவலப்பருக்கு தேவையானதா வந்து இருக்கும். ஒரு சாண்ட் பாக்ஸ் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஸோ இத வந்து புரோகிராம் பண்றதுக்கு இதுதான் நமக்கு தேவ. ஸோ இது எல்லாமே வந்து டெவின்ல வந்து இருக்கு. ஸோ அதுவாவே வந்து நம்ம இப்போ ப்ராப்ளம் குடுத்துட்டோம் அப்டின்னா, அதுவாவே வந்து அந்த என்னென்ன பாசிபிலிட்டீஸ் வந்து இதுக்கான ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு பிளான் பண்ணி குடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கோட் பண்ணிடும். அந்த கோட் பண்ணத நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, அதுவாவே வந்து ஷெல்ல வந்து ரன் ஆகும். வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ப்ரௌசரும் வந்து இருக்கு. ஸோ இதனால தான் வந்து இத வந்து ஏஐ வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து நம்புறாங்க. ஸோ இதுல வந்து என்னென்னலாம் டெவினால பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து அவங்க நெறைய விஷயங்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டெவின் கேன் லேர்ன் ஹவ் டூ யூஸ் அன்ஃபெமிலியர் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ப்ளாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ளாக்லேருந்து எடுத்து எனக்கு இந்த இமேஜ்லேருந்து இந்த இத மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க சாரான்ற நேம வந்து குடுக்கணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதோட போட்டு ஒரு 2, 3 இமேஜ் வந்து அது ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து இந்த வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, டெவின் கேன் பில்ட் அண்ட் டிப்ளாய் எண்ட்ஸ் டூ எண்ட் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவரு வந்து ஒரு வச்சிருப்பாரு. ஸோ கோட வந்து வச்சிருப்பாரு. இது வந்து அதுவாவே வந்து பில்ட் பண்ணி, அதுவாவே வந்து டிப்ளாயும் பண்ணும். அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெவின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கோட்ல வந்து இருக்கு அப்டின்னா, அது வந்து டீபக் பண்ணி அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்டின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து கோட தான் குடுக்கணும்ன்றது கிடையாது. GitHubஓட ரெபாசிட்டரிய குடுத்தோம்னாலே அது வந்து வொர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ChatGPTலயோ இல்ல Geminiலயோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து முடியாது. ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அதுவாவே வந்து ஓன் ஏஐ மாடல்ஸ் வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெபாசிட்டரி ஒரு GitHub ரெபாசிட்டரி குடுத்து அதிலேயே வந்து அவங்க வந்து ஒரு இந்த இத வந்து ட்ரெயின் பண்ணி இன்னும் டியூன் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து அது வந்து கோட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவாவே இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரி இருக்குல்ல. ஸோ அதுல வந்து நம்ம ஏதாவது GitHub லிங்க்க வந்து குடுத்துருக்கோம் அப்டின்னா, அதுவாவே வந்து செட்டப் பண்ணி என்னென்ன பக் இருக்கு அப்டின்ற மாரிலாம் வந்து அது வந்து குடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து கான்ட்ரிபியூட் டூ மெச்சூர் புரொடக்ஷன் ரெபாசிட்டரிஸ். அதாவது வந்து அந்த புரொடக்ஷனுக்கு நம்ம அந்த டிப்ளாய் பண்றதுக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம கோட வந்து செட்டப் பண்ணி குடுத்துட்டோம் அப்டின்னா, ஆக்சுவலா வந்து இது எல்லாமே வந்து ஒண்ணு தாங்க.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு GitHub லிங்க்க குடுத்தாலுமே சரி, இல்ல நீங்க வந்து ஏதாவது பக் இல்ல ஏதோ ஃபீச்சர் ஏதோ என்ன சொல்றீங்கன்னாலும், அது வந்து வாங்கிடும். அது வந்து செஞ்சுரும் அப்படின்ற மாரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து எண்ட் டு எண்ட் ரெக்யர்மென்ட்ட வாங்கும், பிளான் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இத வந்து ரன் பண்ணும், பில்ட் பண்ணும். அப்புறம் வந்து நமக்கு ப்ரௌசர்ல வந்து காட்டும். நமக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா, அதுவாவே GitHubல போய் இது பண்ணிட்டு, நமக்கு வந்து டிப்ளாயும் வந்து பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து பண்ணுவான். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்ப நம்மளே வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம் அப்படின்னா, நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ கோட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம அத வந்து டெர்மினல்ல வந்து npm run startன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் வச்சு சொல்றேன். ஸோ npm run startன்றத குடுத்திருப்போம். அதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல வந்து சைட்ல வச்சு நம்ம ப்ரௌசர்ல என்னென்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றத வியூ பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த இந்த கோடெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அத வந்து ஒரு GitHub ரெபாசிட்டரியில போடுவோம். ஸோ அத போட்டு நமக்கு இந்த இது வந்து நமக்கு நெட்ல வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கிற மாரி வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதையும் வந்து நம்ம வந்து நெட்ல வந்து போடுவோம். ஸோ டிப்ளாய் வந்து பண்ணுவோம். இந்த மாரி விஷயங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா என்னால நான் இந்த விஷயங்கள்லாம் பண்றேன். இதையே வந்து ஒரு ஏஐயும் வந்து பண்ண முடியும் அப்படின்றப்போ, இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு ரியலா வந்து ஒரு ஜாப்க்கு வந்து அந்த Upworkன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். நீங்க அத போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெறைய அந்த ஃப்ரீலான்சிங் உள்ளதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து குடுத்திருப்பாங்க. அத வந்து இது வந்து சால்வ் பண்ணும். ஸோ Upworkக்கு ஸோ ரியல் டைமா வந்து இதால வந்து பண்ண முடியுது அப்டின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஸோ டெவினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. மத்த ஏஐ மாடல் அதாவது மத்த ஜிபிடி மாடல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். Claude 2 வந்து 4.8 இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ GPT-4ஏ வந்து 1.74% தான். பட் ஆனா வந்து GPT-4ன்றது ஓரளவுக்கு வந்து நமக்கு ஸ்டேபிளா வந்து எல்லாருக்குமே வந்து அக்சஸ் பண்ண ஸ்டேஜ்க்கு வந்து வந்துருச்சு. பட் ஆனா டெவின் இன்னும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. அதிலயுமே வந்து 13.86 வந்து பெஞ்ச் மார்க் இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க போட்ட பெர்சன்டேஜ் வச்சு வந்து சொல்றது. ஸோ இதே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ஓகே. இத விட இது பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஜெமினிய விட வந்து ChatGPT வந்து ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு விஷயத்த வந்து இப்ப கூட நெறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அது வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி வந்து ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்னால வந்துட்டு ஜெமினிய விட ChatGPT வந்து பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அதெல்லாம் வந்து நம்ம கையில இருக்கு. ஸோ நம்ம அத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே டெவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து அவங்களாவே வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பெர்சன்ஸ்ட்ட மட்டும் தான் இருக்கு. அதுல வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி போட்ட பெர்சன்டேஜ் இந்த பெஞ்ச் மார்க் தான் இது. இந்த பெஞ்ச் மார்க்க வச்சு நம்ம பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது. சரி ஓகே. இது வந்து ஆல்ரெடி டெவின் ஏஐல இருக்கிற விஷயங்கள். ஸோ நம்ம இத பார்த்து வந்து பயப்படணுமா? பயப்பட வேணாமா? அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இத பார்த்து வந்து பயப்படவே வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பயமுறுத்துவாங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து பண்ற விஷயங்கள வந்து இதாலேயே வந்து பண்ணிட முடியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர த்ரெட்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க வந்து எப்பவுமே எல்லா ஏஐ மாடலுமே சரி, நம்ம வந்து அத யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து அத மாஸ்டரா மாத்திடலாம். ஸோ அது வந்து இப்ப நமக்கு வந்து இப்ப டெவினா இருந்தாலும் சரி, ChatGPT எதா இருந்தாலுமே சரி, ஸோ அதால வந்து ஃபுல்லா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட முடியுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதால வந்து முடியவே முடியாது. ஏன் அது வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவு ஒரு சின்ன சின்ன மினிமலான டாஸ்க்க வந்து பண்ணலாம். ஸோ நீங்க வந்து நீங்க சாஃப்ட்வேர்ல வேல பார்த்திருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க ஒரு ஃப்ரெஷரா இல்ல இப்ப தான் நீங்க கத்துக்கிறீங்கன்னாலுமே இது வந்து கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கிளையன்ட்ட்டேருந்து நம்ம ஒரு ரெக்யர்மென்ட் வாங்குறதுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த மலைய பேத்து வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்க வந்து வைப்பா அப்டின்னுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளையன்ட் வந்து அத சொல்றதுலேருந்து நம்மளாலயே புரிஞ்சுகிட்டு வந்து அத செய்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இத கொண்டு போய் நான் ChatGPTலயோ இல்ல டெவின்ட்டயோ குடுத்தேன் அப்டின்னா, அது செஞ்சுருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. நமக்கு அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஓரளவு ஓகே அப்டின்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் வேணா நமக்கு வந்து இருக்கலாம். ஒரு பாய்லர் பிளேட்டா வந்து இருக்கலாமே தவிர்த்து, அதால வந்து ஃபுல்லும் வந்து சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா வந்து முடியவே முடியாது. இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் தான் வந்து ஒரு ChatGPTய வந்து கிரியேட் பண்ணதும் சரி, டெவின வந்து கிரியேட் பண்ணதும் ஒரு இன்ஜினியர் தான். யாரோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இன்ஜினியர் வந்து கிரியேட் பண்றது தான். ஸோ இது வந்து என்ன இன்ஜினியரோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஜினியர்னாலே நம்ம ஒரு விஷயத்த வந்து ப்ராப்ளத்த சால்வ் பண்றது தான் இன்ஜினியர். ஸோ அதுதான் வந்து இன்ஜினியரிங்கும் கூட. இதுல வந்துட்டு இப்ப இன்னைக்கு டெவின் ஏஐ இருக்கு. ஸோ நாளைக்கு நானே வந்து ஒரு புது ஏஐ வந்து எழுதலாம். கண்டிப்பா நான் எழுத மாட்டேன். அது வேற விஷயம். ஸோ எழுதவும் தெரியாது. ஸோ இந்த மாரி டெவின் ஏஐ இப்ப இன்னைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு வேற ஒரு ஏஐ இத விட இன்னும் அட்வான்ஸ்டா வேற ஒரு இன்ஜினியரால எழுத முடியுமே தவிர்த்து, டெவின் ஏஐயாலேயே இன்னொரு இத விட பெட்டரான ஒரு ஏஐய வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும்.
ஏஐ எல்லாருமே வந்து பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ரீப்ளேஸ் வந்து கண்டிப்பா பண்ணவே பண்ணாது. ஸோ புரோகிராமர்ஸ் இப்போ ஒரு டீம்ல வந்து ஒரு 10 இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 5 பேர், 6 பேர் வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வரலாம். மீதி ஒரு 4 பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஜாப் லாஸ் ஆக தான் செய்யும். அது ஏன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஸ்கில் வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு ஏத்திட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே ஒர்க் பண்ணா போதும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து எண்ட் டு எண்ட் இதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷனா அப்படின்ற வரைக்கும் வந்து நம்ம பார்க்கணும். எட்ஜ் கேஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாரி பண்றவர் தான் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டெவின் ஏஐ வந்து நீங்க எந்த ஏஐயுமே சரி, கண்டிப்பா வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம அத யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம இப்போ ஒரு 6 மணி நேரத்துல ஒரு பண்ற விஷயத்த ஒரு 2 மணி நேரத்துல பண்ணலாம், 3 மணி நேரத்துல பண்ணலாம். இது வந்து நம்ம டைம் வந்து இன்னுமே வந்து சுருக்கி நம்ம வந்து இன்னுமே நெறைய விஷயங்கள வந்து பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்து போட்டிருப்பாங்க. இங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, "டெவின் கேன் பில்ட் அண்ட் டிப்ளாய் ஆப்ஸ் எண்ட் டூ எண்ட்" அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, கீழ வந்து தென் டிப்ளாய்ஸ் ஆப் டூ நெட்லிஃபைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நெட்லிஃபை வந்து ரொம்பவே ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ஒரு இதுங்க. ஸோ இதே வந்து ஒரு AWSல வந்து அது வந்து டிப்ளாய் பண்ணுது அப்டின்னா, ஓகே ரைட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்டின்ற மாரி சொல்லலாம். நெட்லிஃபைன்றது நம்ம நார்மலாவே சும்மா யாரா இருந்தாலும் சரி, சும்மாவே போய் நெட்லிஃபைல போட்டு, ஓகே இதுதானா அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு 5 நிமிஷத்துல நம்மளாலே டிப்ளாய் பண்ணிட முடியும். இத வந்து ஒரு ஏஐ பண்ணி, இது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்ற மாரி சொல்றதுன்றது வந்து ரொம்பவே இதுவா இருக்கு. ஸோ இத வந்து அவங்க எப்படி வந்து டெவின் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ மேபி வந்து காஸ்ட் விஷயத்த கட் பண்ணணுன்றதுனால ஆப் வந்து நெட்லிஃபைல போடுறாங்களா? அந்த மாரி வந்து தெரியல. நெட்லிஃபை வந்து டோட்டலா வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க ரொம்பவே சிம்பிள்ங்க. நெட்லிஃபைலாம் ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்தாலே வந்து நம்மளே டிப்ளாய் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஏஐ பண்ணுதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இதே வந்து ஒரு AWSல பண்றோம் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜினியர் வந்து கண்டிப்பா வந்து தேவ. ஸோ நெட்லிஃபைல பண்றதுக்குலாம் யார் வேணா பண்ணலாங்க. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் வந்து கண்டிப்பா பண்ணாது. நம்ம கூடயே வந்து இதுவும் வந்து வர ஆரம்பிச்சுரும். இப்ப கொரோனா வந்து சொன்னாங்கல்ல, ஸோ அதோட வந்து வாழ பழகிக்கணும் அப்டின்ற மாரி. ஸோ அதே மாரி தான் இது. ஏஐ வந்து இன்னைக்கு ஒரு மாடல் வரும், நாளைக்கு ஒரு மாடல் வரும். இத பார்த்தோன்னா நம்ம எதுவுமே பயப்படவே தேவையில்ல. ஸோ அதுக்கேத்த மாரி நம்மளும் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ வந்து அடாப்ட் பண்ணிட்டே போ வேண்டியது தான். இன்னைக்கு டெவின் ஏஐ வரும். ஓகே டெவின் ஏஐ நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். ஓகே நாளைக்கு வந்து வேற ஒரு ஏஐ வரும். ஓகே நான் அதையும் யூஸ் பண்ண கத்துக்கிறேன். ஸோ ஒரு புது ட்ரை தானே. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ண போறோம். நம்ம அத போய் ஃபுல்லும் போய் இது பண்ணணும் அப்டின்றது கிடையாது. நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே, ஓகே. ஒர்க் வந்தா ஓகே. அப்படி இல்லையா நமக்கு எது ஈஸியா இருக்கோ நம்ம அத வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஆனா வந்து நம்ம ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. இப்ப நமக்கு டெவின் ஏஐயே இருந்தாலுமே, அந்த இடத்துல வந்து இன்ஜினியர் இல்லாம யாரையுமே வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடுவுல வந்து அந்த சிஇஓ வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐலாம் வந்து வந்துச்சு. உண்மையிலேயே வந்துச்சு. ஸோ அந்த மாரி ஏஐலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க எத வேணா எடுத்துக்கோங்களேன். ஸோ Googleட்ட இல்லாத பணமா, ஸோ அடாப்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ Microsoft அவங்க தான் இப்ப ChatGPT வந்து ஓன் பண்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட இல்லாத பணமா நம்ம வந்து அந்த கம்பெனிய ஓன் பண்ணி அந்த சிஇஓ வந்து எடுத்து தூக்கிட்டு, அதுக்கு பதிலா வந்து இப்ப சுந்தர் பிச்சைய தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஏஐ உட்கார வைக்கலாமே. ஏன் முடியாது அப்படின்னா, அதால வந்து திங்க் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேனோ, அது கேட்டு அது வந்து அதுக்கான வேலைய செய்யுமே தவிர்த்து, அதுக்கான திங்கிங் வந்து கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு தாட் வரலாம். இதுதான் சொல்யூஷன்னு சொல்லிட்டு நான் ஒரு சொல்யூஷன் வந்து வச்சிருப்பேன். ஸோ நாளைக்கே வேற ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப இந்த ஏஐ எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த மாடலு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இதுக்கு வந்து இன்புட் யாராவது வந்து நம்ம குடுத்து இப்ப ChatGPTயே எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்ம நெறைய இடத்துல நெறைய வீடியோஸ் வந்து பார்த்திருப்போம். 4+4 வந்து 4+1 வந்து 5 இல்ல 4 தான் அப்டின்னு சொல்லி நெறைய அந்த இன்ஸ்டாலலாம் நெறைய வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. மீம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து 4ன்னு சொல்லும். அது எப்படி சொல்லும் அப்டின்னா, நம்ம குடுக்குற இன்புட்ட வந்து அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் அதோட ஆன்சர்ஸ வந்து அது வந்து சொல்லுமே தவிர்த்து, அதுக்கால வந்து ஓனா வந்து திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கிடையாது. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் ஆகாது. இதோட நம்ம அடாப்ட் பண்ண கத்துக்கிட்டு நம்ம வேண்டியது தாங்க. ஸோ இதுதான் வந்து டெவின் ஏஐக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோல இன்னொன்னும் இருக்கு. இத நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகணும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த நான் Upworkல சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த Upworkல போட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஓகே இது வந்து ஃபேக்கு அப்டின்ற மாரி வந்துட்டு நெறைய வீடியோஸ் இப்ப ரீசென்ட்டா ஒரு 2, 3 டேஸா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே இது வந்து டெவின் வந்து ஃபுல்லும் வந்து ஃபேக் தான். அவங்களோட மார்க்கெட்ட வந்து பிடிக்கிறதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க இருக்குன்ற மாரி சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து ஃபேக்கா? அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இத நம்ம பிரேக் டவுன் பண்ணி என்ன ஏதுன்றத நம்ம ஒரு தனி வீடியோவா பார்ப்போம். இது வந்து டெவின் ஏஐன்னா என்ன? அப்டின்றத பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.